கண்டதுண்டமாய் அழியுதடா கைலாசம் புரண்டு போச்சப்பா. பொய் காற்று அடிக்குதப்பா பெரும் வெள்ளமதாய் போகுதடா. கொட்டி முளைக்கிடுவேன் குடிகாரை ஏறு மட்டும். சொற்குருக்களானதும் சோதிமேனியானதும் மெய்குருக்களானதும் வேண பூசை செய்வதும் சத்குருக்களானதும் சாத்திரங்கள் சொல்வதும் மெய்குருக்களானதும் திரண்டுருண்ட தூமையே. கைவடங்கள் கொண்டு நீர் கண் சிமிட்டி நிற்கிறீர் எவ்விடங்கள் கண்டு நீர் எண்ணி எண்ணி பார்க்கிறீர் பொய்யுணர்ந்த சிந்தையை பொருந்தி நோக்க வள்ளிரேல் மெய் கடந்ததும் முளே விரைந்து கூடலாகுமே. ஆடு காட்டி வேங்கையை அகப்படுத்துமாறு போல் மாடு காட்டி என்னை நீ மதிமயக்கலாகுமோ. கோடு காட்டி யானையை கொன்றுரித்த கொற்றவா வீடு காட்டி என்னை நீ வெளிப்படுத்த வேணுமே. இடது கண்கள் சந்திரன் வலது கண்கள் சூரியன் இடக்கை சங்கு சக்கரம் வழக்கை சூளமான் மழு எடுத்த பாதம் நீள்முடி என் திசைக்கும் அப்புறம் உடல் கலந்து நின்ற மாயம் யாவர் காண வல்லரோ. நாளியப்பும் நாளியப்பும் நாளியானவாறு போல் ஆளியோனும் ஈசனும் அமர்ந்து வாழ்ந்திருந்திடும் ஏறில் ஏறும் ஈசனும் எங்கு சக்கர தரணையும் வேறு கூறு பேசுவார் வீழ்வர் வீண் அருகிலே. தில்லை நாயகன் அவன் திருவரங்கனும் அவன் எல்லையான புவனமும் ஏகமுத்தியானவன் பள்ளு நாவும் உள்ள பேர் பகுந்து கூறி மகிழுவார் வல்லபங்கள் பேசுவார் வாய்ப்புழுத்து மாய்வரே. எத்திசைக்கும் எவ்வுயிர்க்கும் எங்களப்பன் என்பிரான் முத்தியான வித்துளே முளைத்தெழும் தவச்சுடர் சித்தமும் தெளிந்து வேத கோயிலும் திறந்த பின் அத்த நாடல் கண்ட பின் அடங்கலாடல் காணுமே. உற்ற நூல்களும் முளே உணர்ந்துணர்ந்து பாடுவீர் பற்றறுத்து நின்று நீர் பராபரங்கள் எய்துவீர் செற்றமாவை உள்ளரை செருகரித்து இருத்திடில் சுற்றமாக உம்முளே சோதி என்றும் வாழுமே. போதடா வெளுந்ததும் புனலதாகி வந்ததும் தாதடா புகுந்ததும் தானடா விளைந்ததும் ஓதடா அஞ்சு மூன்றும் ஒன்றதான வக்கரம் ஓதடா ராம ராம ராமவென்னும் நாமமே. அகாரமென்ற வக்கரத்துள் அவ்வு வந்துதித்ததோ உகாரமென்ற வக்கரத்தில் உவ்வு வந்துதித்ததோ அகாரமும் உகாரமும் சிகாரமின்றி நின்றதோ விகாரமற்ற யோகிகள் விரித்துரைக்க வேணுமே. அறத்திரங்களுக்கும் நீ அகண்டம் என் திசைக்கும் நீ திறத்திரங்களுக்கும் நீ தேடுவார்கள் சிந்தை நீ உறக்கம் நீ உணர்வு நீ உட்கலந்த சோதினி மரகொணாத நின்களல் மரப்பினும் குடிக்கொளே. அண்டம் நீ அகண்டம் நீ ஆதி மூலமான நீ கண்டம் நீ கருத்தும் நீ காவியங்களான நீ புண்டரீகமற்றுளே புணருகின்ற புண்ணியர் கொண்ட கோலமான நேர்மை கூர்மை என்ன கூர்மையே. மையடர்ந்த கண்ணினார் மயங்கிடும் மயக்கிலே ஐயிறந்து கொண்டு நீங்கள் அல்லலுற்றிருப்பீர்கள் மெய்யடர்ந்த சிந்தையால் விளங்கு ஞான மெய்தினால் உய்யடர்ந்து கொண்டு நீங்கள் ஊழி காலம் வாழ்விரே. கருவிருந்து வாசலால் கலங்குகின்ற ஊமைகாள் குருவிருந்த சொன்ன வார்த்தை குறித்து நோக்க வள்ளிரேல் உருவிளங்கு மேனியாகி உம்பராகி நின்ற நீர்
திருவிளங்கு மேனியாகி சென்று கூடலாகுமே. தீர்த்தமாட வேணுமென்று தேடுகின்ற தீனர்கள் தீர்த்தமாடல் எவ்விடம் தெளிந்த நீர் இயம்புவீர். தீர்த்தமாகவும் முளே தெளிந்த நீர் இருந்த பின் தீர்த்தமாக உள்ளதும் சிவாய அஞ்செழுத்துமே. கழுத்தையும் நிமிர்த்தி நல்ல கண்ணையும் விழித்து நீர் பழுத்தவாய் விழுந்து போன பாவம் என்ன பாவமே. அழுத்தமான வித்திலே அனாதியாயிருப்பதோர் எழுத்திலோ எழுத்திலே இருக்கலாம் இருந்துமே. கண்டு நின்ற மாயையும் கலந்து நின்ற பூதமும் உண்டுறங்கு மாறு நீர் உணர்ந்திருக்க வள்ளிரேல். பண்டையாரும் ஒன்றுமாய் பயந்த வேத சுத்தராய் அண்டமுத்தி ஆகி நின்ற வாதி மூலமாவிரே. ஈன்ற வாசலுக்கிறங்கி எண்ணிறந்து போவிர்கள் கான்ற வாளை மொட்டளர்ந்த காரணம் அறிகிலீர். நான்ற வாசலை திறந்து நாடி நோக்க வள்ளிரே. தோன்றுமாயை விட்டொழிந்து சோதி வந்து தோன்றுமே. உழலும் வாசலுக்கிறங்கி ஊசலாடும் ஊமை கால் உழலும் வாசலை துறந்து உண்மை சேர எண்ணிலீர். உழலும் வாசலை துறந்து உண்மை நீர் உணர்ந்த பின் உழலும் வாசல் உள்ளிருந்த உண்மை தானுமாவிரே. மூல நாடி தன்னிலே முளைத்தெழுந்த சோதியை நாளு நாளி உம்முளே நாடியே இருந்த பின் பாலனாகி வாழலாம் பரபிரம்மமாகலாம். ஆழமுண்ட கண்டரானை அம்மையானை உண்மையே. இருக்க வேணும் என்ற போதிருக்களாய் இருக்குமோ மறிக்க வேணும் என்றளோ மண்ணுளே படைத்தனர். சுருக்கமற்ற தம்பிரான் சொன்ன அஞ்செழுத்தையும் மறிக்கு முன் வணங்கிடீர் மருந்தென்ப பதங்கிடீர். 51 அக்கரம் அடங்கலோர் எழுத்துமோ விண் பரந்த மந்திரம் வேத 4 ஒன்றலோ. விண் பரந்த மூல அஞ்செழுத்துளே முளைத்ததே அங்கலிங்க பீடமாய் அமர்ந்ததே சிவாயமே. சிவாயம் என்ற அக்ஷரம் சிவனிருக்கும் அக்ஷரம். உபாயம் என்று நம்புவதற்கு உண்மையான அக்ஷரம். கபாடமற்ற வாசலை கடந்து போன வாயுவை உபாயமிட்டழைக்குமே சிவாய அஞ்செழுத்துமே. உருவுமல்ல வெளியுமல்ல ஒன்றை மேவி நின்றதல்ல மருவுமல்ல சொந்தமல்ல மற்றதல்ல அற்றதல்ல பெரியதல்ல சிறியதல்ல பேசலான தானுமல்ல உரியதாகி நின்ற நேர்மை யாவர் காண வல்லரே. ஆத்துமாவனாதியோ ஆத்துமாவனாதியோ மீத்திருந்த ஐம்பொறி புலன்களும் அனாதியோ. தாக்கமிக்க நூல்களும் சதாசிவமும் அனாதியோ. வீக்க வந்த யோகிகள் விரைந்துரைக்க வேணுமே. அறிவிலே பிறந்திருந்த ஆகமங்கள் ஓதுரீர் நெறியிலே மயங்குகின்ற நேர்மை ஒன்றை அறிகிலீர். குறியிலே தயிரிருக்க ஊர் புகுந்து வெண்ணெய் தேடும் அறிவிலாத மாந்தரோடு அணுகுமாறதெங்கனே. இருவரங்கமும் பொருந்தி என் புருகி நோக்கிலீர். உருவரங்கமாகி நின்ற உண்மை ஒன்றை ஓர்கிலீர். கருவரங்கமாகி நின்ற கற்பனை கடந்த பின் திருவரங்கமென்று நீர் தெளிந்திருக்க வள்ளிரே. கருக்குள்ளியில் ஆசையாய் காதலுற்று நிற்கிறீர். குறுக்கிடுக்கும் ஏழைகாள் குழாவுகின்ற பாவிகாள் திருத்துருத்தி மெய்யினார் சிவந்த ஐந்தெழுத்தையும் உருக்களிக்கும் உம்மையும் உணர்ந்துணர்ந்து கொள்ளுமே. மண்ணிலே பிறக்கவும் வளக்கலாது உரைக்கவும் எண்ணில்லாத கோடி தேவர் என்னதுன்னதென்னவும் கண்ணிலே கண்மணிருக்க கண்மறைந்தவாறு போல் எண்ணில் கோடி தேவரும் இதன் கணால் விழிப்பதே. மண்களம் கவிழ்ந்த போது வைத்து வைத்து அடுக்குவார். வெண்களம் கவிழ்ந்த போது வேணுமென்று பேணுவார். நன்களம் கவிழ்ந்த போது நாருமென்று போடுவார். என் கலந்து நின்ற மாயம் என்ன மாயமீசனே. மிக்க செல்வம் நீர் படைத்த விறகு மேவி பாவிகாள் விறகுடன் கொளுத்தி மேனி வெந்து போவதருகிலீர். மக்கள் பெண்டிர் சுற்றமென்று மாயை காணும் இவையெல்லாம்
மரளி வந்தழைத்த போது வந்து கூடலாகுமோ? ஒக்க வந்த மாதுடன் செறிந்திடுத்தழகியே ஒருவராகி இருவராகி இளமை பெற்ற ஊரிலே அக்கணிந்து கொன்றை சூடி அம்பலத்தில் ஆடுவார் அஞ்செழுத்தை ஓதிடில் அநேக பாவமகளுமே. மாடு கன்று செல்வமும் மனைவி மைந்தர் மகிழவே மாட மாளிகை புறத்தில் வாழுகின்ற நாளிலே ஓடி வந்து கால தூதர் சடுதியாக மோதவே உடல் கிடந்து உயிர் கலன்ற உண்மை கண்டு உணர்கிலீர். பாடுகின்ற உம்பருக்கு ஆடுபாதம் உன்னியே பழுதிலாத கண்ம கூட்டம் இட்ட எங்கள் பரமனே நீடு செம்பொனம்பலத்துள் ஆடு கொண்ட அப்பனே நீலகண்ட காலகண்ட நித்திய கல்யாணனே காணமற்ற காட்டகத்தில் வெந்தெழுந்த நீரு போல் ஞானமுற்ற நெஞ்சகத்தில் வல்லதேதும் இல்லையே ஊனமற்ற சோதியோடு உணர்வு சேர்ந்து அடக்கினாள் தேனகத்தின் ஊரல் போல் தெளிந்ததே சிவாயமே. பருகியோடி உம்முளே பறந்து வந்த வெளிதனை நிறவியே நினைந்து பார்க்கில் நின்மளம் அதாகுமே. உருகியோடி எங்குமாய் ஓடும் சோதி தன்னுளே கருதடா உனக்கு நல்ல காரணம் அதாகுமே. சோதி பாதியாகி நின்று சுத்தமும் பழித்து வந்து போதியாத போதகத்தை ஓதுகின்ற பூரணா வீதியாக ஓடி வந்து விண்ணடியின் ஊடு போய் ஆதிநாதன் நாதன் என்று அனந்த காலம் உள்ளதே. இறைவனால் எடுத்த மாடத்தில்லை அம்பலத்திலே அறிவினால் அடுத்த காயம் அஞ்சினால் அமர்ந்ததே. கருவில் நாதம் உண்டு போய் கலன்ற வாசல் 9 ஒருவராய் ஒருவர் கோடி உள்ளுளே அமர்ந்ததே. நெஞ்சிலே இருந்திருந்து நெருங்கியோடும் வாயுவை அன்பினால் இருந்து நீரருகிருத்த வள்ளிரேல் அன்பர் கோயில் காணலாம் அகலும் என்று செய்குள்ளே தும்பியோடி ஓடியே சொல்லடா சுவாமியே. தில்லையை வணங்கி நின்ற தெண்ட நிட்ட வாயுவே எல்லையை கடந்து நின்ற ஏக போகமாய்க்கையே எல்லையை கடந்து நின்ற சொர்க்கலோக வெளியிலே வெள்ளையும் சிவப்புமாகி மெய் கலந்து நின்றதே. உடம்புயிர் எடுத்ததோ உயிருடம்பு எடுத்ததோ உடம்புயிர் எடுத்த போது உருவமேது செப்புவீர். உடம்புயிர் எடுத்த போது உயிர் இறப்பதில்லையே உடம்பு மெய் மறந்து கண்டு உணர்ந்து ஞானம் ஓதுமே. அவ்வெனும் எழுத்தினாள் அகண்டமேழும் ஆகினாய் உவ்வெனும் எழுத்தினாள் உரித்தரித்து நின்றனை மவ்வெனும் எழுத்தினாள் மயங்கினார்கள் வையகம் அவ்வும் உவ்வும் அவ்வுமாய் அமர்ந்ததே சிவாயமே. மந்திரங்கள் உண்டு நீர் மயங்குகின்ற மானிடர் மந்திரங்களாவது மரத்திலூரல் அன்று கான் மந்திரங்களாவது மதத்தெழுந்த வாயுவை மந்திரத்தை உண்டவர்க்கு மானமேதுமில்லையோ. என்னவென்று சொல்லுவேன் இலக்கணம் இலாததை பண்ணுகின்ற செந்தமிழ் பதங்கடந்த பண்பென மின்னகத்தில் மின்னொடுங்கி மின்னதானவாறு போல் என்னகத்துள் ஈசனும் யானும் அல்ல இல்லையே. ஆளவித்தில் ஆள் ஒடுங்கி ஆழமானவாறு போல் வேறு வித்தும் இன்றியே விளைந்து போக மெய்திடீர் ஆறு வித்தை ஓர்கிலீர் அறிவிலாத மாந்ததே பாருமித்தை உம்முளே பரபிரம்மமாவிரே. அவ்வுதித்த மந்திரம் அகாரமாய் உகாரமாய் எவ்வெழுத்து அறிந்தவர்க்கு எழுபிறப்பு இங்கிலை சவ்வுதித்த மந்திரத்தை தற்பரத்து இருத்தினாள் அவ்வும் உவ்வும் அவ்வுமாய் அமர்ந்ததே சிவாயமே. நவ்விரண்டு காதலாய் நவின்றம் அவ்வயிரதாய் சிவ்விரண்டு தோளதாய் சிறந்த வவ்வு வாயதாய் எவ்விரண்டு கண்ணதாய் அமர்ந்து நின்ற நேர்மையில் செவ்வை ஒத்து நின்றதே சிவாய மஞ்செழுத்துமே. இரண்டும் ஒன்று மூலமாய்
இயங்கு சக்கரத்துளே சுருண்டு 3 வளையமாய் சுணங்கு போல் கிடந்த தீ முரண்டெழுந்த சங்கினோசை மூல நாடி ஊடு போய் அரங்கன் பட்டணத்திலே அமர்ந்ததே சிவாயமே. கடலிலே திரியும் ஆமை கரையிலேறி முட்டையிட்டு கடலிலே திருந்த போது ரூபமானவாறு போல் மடலுளே இருக்கும் எங்கள் மணியரங்க சோதியை உடலுளே நினைத்து நல்ல உண்மையானதுண்மையே. 3 மண்டலத்திலும் முட்டி நின்ற தூணிலும் நான்ற பாம்பின் வாயிலும் நவென்றெழுந்த அக்ஷரம் இன்ற தாயும் அப்புறம் எடுத்துரைத்த மந்திரம் தோன்றுமோர் எழுத்துளே சொல்லவெங்கும் இல்லையே.